So fixed overhead variance வந்து இப்படி எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னா இட்ஸ் டிவைடட் இன்டு எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அண்ட் வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸ் என்னாச்சு? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸாகவும் வால்யூம் வேரியன்ஸாகவும் டிவைட் ஆயிருக்கு. வால்யூம் வேரியன்ஸ் வந்து ஃபர்தராக டிவைடட் இன்டு கெப்பாசிட்டி வேரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். Capacity variance is further divided into calendar variance and revised capacity variance. குட் ஈவினிங்டா. இதுல குட் ஈவினிங்கண்ணா. இப்போ இதுல வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வால்யூம், வால்யூம்ல கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சில கேலண்டர், ரிவைஸ்டு கெப்பாசிட்டி வேரியன்ஸ் இப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்கல்ல மித்ரா நீங்க? நந்தனா நீங்க வேர் யூ ஸ்டாண்ட் கண்ணா ஹோம்ஒர்க்ல? கீர்த்தனா வராங்களா மித்ரா? சரி சரி. உங்களுக்கு health எப்படி இருக்கா? ஓகே நந்தனா, உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கா? மித்ராக்கு பரவாயில்லையா வீசிங்? மித்ராக் வீசிங் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஓகே. ஓ, கீர்த்தனா குட் ஈவினிங். அப்பா அப்பா ஊருக்கு போயாச்சாடா? ஓகே ஓகே, குட் ஈவினிங் அண்ணா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்ம எந்த இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து பார்க்கணும்? 23. ஓகே. ABC company records reveal the following data for the month of June. You are required to calculate fixed overhead efficiency variances for the month of June. Budgeted output 1000 units, actual output 700 units, budgeted fixed overhead 4000, actual fixed overhead 3500, standard hours per unit 2, hours available during June 500, actual hours worked வந்து 450. ஓகேவா? இப்போ எப்பவுமே எதை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுறணும்? ஃபிக்ஸ்ட் ஓவர் வேரியன்ஸ்க்கும் வேரியபிள் ஒரு வேரியன்ஸ்க்கும் எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? என்னடா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்னடா ஆச்சு? ஹலோ ஹலோ. ஆ, ஏன் எல்லாம் ஒரே அமைதியா இருக்கீங்க? எல்லாம் சோகமா இருக்கீங்க? இந்த ப்ராப்ளமா? ஓகே. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெடை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுறணும், ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். சரியா? என்ன கேக்குறாங்கடா? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கேக்குறாங்க. ஸோ ஓகே, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சினாலே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணம்மா, ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹவர்ஸ் தான் மெயின் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேவா? அப்போ ஃபார்முலாவும் எப்படி வரும்னா, ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இப்படி வரும். புரியுதா? இப்போ வந்து கேலண்டர் வேரியன்ஸ்க்கு எது பேஸ்? டேஸ் 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 கேலண்டர் டே. டெய்லி கிழிக்கிறோமே கேலண்டர், டேஸ் பார்க்குறோமே, டேஸ் அது. ஓகேவா? அதே மாதிரி வால்யூமுக்கு எது பேஸ்? அவுட்புட், யூனிட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? ஆக்சுவல் அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் ரியலிஸ்டிக். ஓகே. கெப்பாசிட்டி இது ஞாபகமே வச்சுக்கோங்க கண்ணா, எப்பவுமே வால்யூம் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவுட்புட் தான். ஓகேவா? பட்ஜெட்டட் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் பர் யூனிட். எக்ஸ்பெண்டிச்சர்னாலே பட்ஜெட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். கேலண்டர்னாலே டேஸ் டேஸ் டேஸ்ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறது என்ன? எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சிக்கு மெயின் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன? ஹவர்ஸ். ஓகே. அப்போ ஃபார்முலா கோஸ் பை திஸ் கனா, ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர்
இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ். புரியுதா? எஃபிஷியன்சினா எது ஞாபகம் வச்சுக்கணும்? எஃபிஷியன்சினாலே ஹவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். கேலண்டர்னா எது ஞாபகம் வச்சுக்கணும்? வால்யூம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கரெக்ட். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணா. சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. உங்க மெயினா கன்ஃபியூஷன்ஸ் இதுல தான் கண்ணா வரும். ஓகேவா? ஃபிக்ஸ்டு வால்யூம் வேரியன்ஸ், இது யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸ்க்கு சி எஃபிஷியன்சி கேலண்டர் வால்யூம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, கெப்பாசிட்டி அதோட பேலன்சிங் ஃபிகரா கூட எடுத்துக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, எஃபிஷியன்சிக்கு ஹவர்ஸ், ரேட் பர் ஹவர். பார்க்க முடியறதில்ல, ஷேர் பண்றேனா நான்? ஓகே. கேலண்டர் வேரியன்ஸ்னா டெய்லி கிழிக்கிறோம்ல, கேலண்டர் என்ன கிழிப்போம்? டே பார்ப்போமா, இன்னைக்கு மண்டேவா டியூஸ்டேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ் ஓவர் ரேட் பர் டே. ஓகே, வால்யூம்னா அவுட்புட், ஓவர் ஹெட்ஸ் பர் யூனிட். இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் ஞாபகம் இருக்குன்னாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க கண்ணா. சரியா? இல்ல உங்களுக்கு இந்த இது ஈஸியா இருக்குன்னா இது அடாப்ட் பண்ணிக்கோங்க, எப்படி இருந்தாலும் ஓகே. பட் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வேரியன்ஸ் கண்டிப்பா படிக்காம போயிடாதீங்க. சிவா, குட் ஈவினிங் சிவா. சிவா குட் ஈவினிங் அண்ணா. சிவா, இப்ப வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸ், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸா? சொல்லுங்க சிவா, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஓகே. ஆ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ்னா எப்பவுமே வால்யூம்னாலே அவுட்புட் ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா. அவுட்புட் ஓவர்ஹெட் பர் யூனிட் அப்படி வரும். பட்ஜெட்டட் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் பர் யூனிட் அப்படி வரும் அவுட்புட். கேலண்டர்னா டெய்லி நம்ம கேலண்டர் கிழிக்கும் போது இன்னைக்கு என்ன டே அப்படி பார்ப்போம்ல, அப்படி க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது பெட்டர் க்ளூ இருக்குன்னா பாருங்க. மண்டேவா டியூஸ்டே, அப்போ கேலண்டர்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்லாஷ் ஓவர்ஹெட் ரேட் பர் டே. அப்பனா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மைனஸ் பட்ஜெட்டட் ஒர்க்கிங் டேஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் ரேட் பர் டே. ஓகே. எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அப்படின்னு வரும்போது ஹவர்ஸ் வரும். ஹவர்ஸ் பார் ரேட் பர் ஹவர் அப்படின்னா என்ன?
ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்டூ ரேட் பர் ஹவர். இந்த 3 ஃபார்முலாவும் இப்போ எல்லாரும் ஏந்து படிச்சுட்டு பார்க்காம எழுதுங்க இப்பவே ரைட் நவ். 3 ஃபார்முலா மட்டும். ஏதாவது டவுட் இருக்கா? ஆ சொல்லுங்க கண்ணா. ம் பட் டஃபாக கேட்க மாட்டாங்க. பட் டஃபாக கேட்டாலும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ எப்போவுமே ஸ்டெப் ஒன் வந்து ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் போட்டுக்கோங்க. அதர் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதே சம்லேயே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா பட்ஜெட் ஃபிக்ஸட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் ஓகே 500 வந்துடும். இதில் வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி மட்டும் கேட்டிருக்கிறதுனால நம்ம வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் into actual hours minus output in terms of standard hours. வந்தனா எப்பவுமே எல்லாரும் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா? பிளாக்கிங் காணந்தனா உங்களுது? மித்ரா எழுதிட்டு இருக்காங்களோ? சிவா நீங்க எழுதி முடிச்சிட்டீங்களா சிவா? எதுங்க. ஓகே. அந்த நோட்லயே ஃபைனலா கேலண்டர் அப்படி வருதா? அந்த எல்லோ நோட் ஃபார்மேட்டா மித்ரா? ஓகே ஓகே வெரி குட். சூப்பரா எழுதிருக்கீங்க மித்ரா நந்தன். மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ம். அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவா முடிஞ்சிச்சா சிவா? சரி ஓகே. சிவாக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ ஸ்டெப் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா ஒரு ஹவருக்கு உங்க சம்பளம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ஹவர்ஸ் சொல்றாங்க. அப்போ இந்த 700 யூனிட்ஸுக்கு எவ்வளோ? ஸோ 700 இன்டூ 2. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இல்லையா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் ஆகுது. 700 யூனிட்டுக்கு 1400 ஹவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2. இப்போ அவுட்புட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்பள? ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு வந்து 450 ஹவர்ஸ். அந்த 450 ஹவர்ஸா ஓகே
அதெல்லாம் யூனிட்ஸா ருபீஸா அதை மட்டும் கரெக்டாக கிளியராக கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபிஷியன்சி வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் ஒரு ஹவருக்கு வந்து எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர். இது ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர் கொடுத்துருக்காங்க. உங்க புக்லயும் தான் கொடுத்துருக்காங்களா? செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆமா, ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவருக்கு தான் இந்த 2 ருபீஸ் எடுத்துக்கணும். எப்படி எப்படி வரும் கண்ணா? அது புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு யூனிட்டுக்கு ஒரு ம், ஒரு யூனிட்டுக்கு 2 மணி நேரம் ஆகுறது கரெக்டா? இது 2 மணி நேரம், ருபீஸ் இல்ல. இல்ல, செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் ஏதோ ஒர்க்கிங் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே. Illustration 24. Fixed storage capacity variance. ஸோ ஃபிக்ஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேரியன்ஸ்ன்றதுக்கு வந்து இப்போ இந்த சம்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, the fixed storage capacity variance arises due to the particular cause, unexpected holidays, breakdown of machinery, strikes, power failure, etc. இதெல்லாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஹாலிடேஸு, பிரேக் டவுன் ஆஃப் மிஷினரி, அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, the எம்ப்ளாயீஸ்க்கு வந்து they will not be able to meet the expectations. அப்போ அவுட்புட் பட்ஜெட்டட் அவுட்புட்லேருந்து பட்ஜெட்டட் அவுட்புட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர் ரேட் பர் யூனிட் வருது. இந்த சம் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். ஓகே. illustration 24. மித்ரா படிங்க மித்ரா. பட்ஜெட்டட் அவுட்புட், பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் ஓவரேஜ், ஆக்சுவல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஓவரேஜ் கொடுத்துருக்காங்க. மித்ரா சொல்லுங்க கண்ணா, எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் என்ன இந்த சம்ல? ம் ம் போடுங்க போடுங்க.
எப்படி? என்ன பண்ணீங்க? கரெக்ட்டா பண்ணுங்க. கரெக்ட்டா யோசிங்க. நான் என்ன சொல்லிக் குடுத்தேன்? ஒரே மாரி சிமிலர் நம்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா? அது ஃபார் த இயர் கண்ணா. இது ஃபார் த மந்த். யோசிங்க. அப்ப என்ன வரும்? என்னாச்சு மித்ரா? தெரியலையா? சரி, ஓகே. நந்தனா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கீர்த்தனா ட்ரை பண்ணுங்க. எப்படி? ம், ம். கேக்கல, கேக்கல. நந்தனா சுத்தமா கேக்கல வாய்ஸ். கத்தவே பேசுங்க. இல்லடா ரொம்ப ஃபீபிளா இருக்குடா. எனக்கு அந்த ரீச்சே இல்ல சுத்தமா. கத்தி பேசுங்க கொஞ்சம். உடம்பு முடியலையா? பெட்டரா இருக்கீங்களா? இப்ப கேக்குது. இப்ப சொல்லுங்க. ம். எது டிவைட் பை எது டிவைட் பை 12 போட்டா? ம். சரி. 36,000. ம். குட். கரெக்ட். ஓகேவா? 6,000 அட்வர்ஸ். புரியுதா மித்ரா? மித்ராக்கு புரியுதா? சோ அந்த இயர் பர் ஆனமா பர் மந்த்தான்னு பாத்துக்கணும். சோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இந்த சம்ல 6,000 அட்வர்ஸ். ஓகேவா? ரைட்டா. இப்போ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டு எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் யூனிட்ஸ். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் யூனிட்ஸ். ஆமாங்கண்ணா, கெப்பாசிட்டி வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் யூனிட்ஸ். ஏற்கனவே என்ன டூ ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோங்கண்ணா? கெப்பாசிட்டிக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. கெப்பாசிட்டிக்கா படிச்சோம்? என்ன ஃபார்முலா படிச்சோம்? ஒரு வாட்டி சொல்லுங்க. ஆ அந்த அந்த ஃபார்முலா இருக்குண்ணா. அது வந்து இதுலேருந்து குடுத்துருக்கேன். சிஏ புக்லேருந்து இருக்கு. இது நம்ம புக்ல குடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. நான் அது எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாருங்க. அந்த சம்முல.
இப்போ சில சம்ஸ் வந்து எப்படின்னா யூனிட்ஸ். ஆ இதுவும் அப்ளிகபிள். அதாவது இது எப்பன்னா யூனிட்ஸ் ப்ரெடாமினன்ட்டா சம்ல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா. ஓகே. ஹவர்ஸே இல்ல யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா அந்த ஃபார்முலா அப்ளிகபிள். புரியுதா? நீ பார்க்கணும். இப்போ ஃபிக்ஸ்ட் இப்போ வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹவர்ஸ் மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு ஹவர்ஸே கொடுக்கல, எல்லாமே இன் யூனிட்ஸாவே இருக்கு அப்படின்னா அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் யூனிட்ஸ். இந்த சேலஞ்ச் வந்து இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ல மட்டும் இந்த சேலஞ்ச் இருக்கு கீர்த்தனா. ஓகேவா? அதனால திஸ் ஆர் திஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஸோ இது ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க கண்ணா. ஸ்டாண்டர்ட் ரேட் இந்த ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் பொறுத்த வரைக்கும் என் கூட அப்படியே சம்ஸ் போட்டுறீங்களா கிளாஸ்லயே ஹோம்ஒர்க் இல்லாம? ஆ ஓகே. இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களா? இது ஸ்டெப் 1. இந்த இதுல ஏன் யூனிட்ஸ் இது பண்றாங்கன்னா இது எல்லாமே யூனிட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் அவுட்புட் அது, அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஹவருக்கு வந்து யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அப்புறம் பட்ஜெட்டட் அவுட்புட் யூனிட்ஸ்ல இருக்கு. ஸோ ப்ரெடாமினன்டான டேட்டா ஹவர்லி இதுல எதுவுமே இல்லாததுனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஹவர்லி பேசிஸ்ல இங்க கொடுத்துருந்தாங்கனாக்கா அப்ப இந்த இந்த ஃபார்முலா எடுத்துப்பேன். ஓகே. ஸ்டெப் நம்பர் 2. ஒரு வீக்குக்கு 40 ஹவர். அப்புறம் இயர் இஸ் பட்ஜெட்டட் டு 50 ஒர்க்கிங் வீக்ஸ் ஆன் அ 40 hour பேசிஸ். ஒரு இயருக்கு 50 வீக்கு. அதுல 2 ஹவர்ஸ் இன் எவ்ரி வீக் இஸ் லாஸ்ட்னு சொல்றாங்க. 2 ஹவர்ஸ் இன் எவ்ரி வீக் இஸ் லாஸ்ட். Abnormal idle time. The month consists of 4 working weeks. ஒரு மாசத்துல 4 ஒர்க்கிங் வீக். ஸோ இதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா ம், ஒரு ஹவருக்கு ஒரு ஹவருக்கு 15 யூனிட். ஆமா, ஒரு ஹவருக்கு 15 யூனிட். அப்போ
சிவா இருக்காங்களா இல்ல? சிவா, இதுக்கு எப்படி சிவா அப்ரோச் பண்ணுவோம்? எனக்கு பண்ண முடியல. கெப்பாசிட்டி வேரியன்ஸ். ஒரு ஹவருக்கு 15 யூனிட். எப்படி அந்த 30 ஹவர்ஸ் வந்தது? ரீகலெக்டே பண்ண முடியல என்னால. A company has a normal capacity of 100 machines working 8 hours per day of 25 days in a month. The budget fixed storage 1,50,000. The standard time required to manufacture one unit of product is 4 hours. In a particular month, the company worked for 24 days of 750 machine hours per day and produced 4,500 units of the product. The actual fixed storage incurred is 1,45,000. கீர்த்தனா, இதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் என்னதுடா கீர்த்தனா? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இந்த சம்ல ஏன்டா இவ்ளோ டஃபா? ஃபேவரபிள் கரெக்ட் ஓகேவா? இப்போ கேலண்டர் வேரியன்ஸ்னாலே யூ ஹேவ் டு ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டேஸ். அதான் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர் அட் ரேட் பர் டே இன்டூ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மைனஸ் பட்ஜெட் ஒர்க்கிங் டேஸ். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாசத்துல ஆக்சுவலா பிளான் பண்றது நார்மல் கெப்பாசிட்டி ஒரு மாசத்துல 25 நாள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். எவ்வளவு மிஷின்ஸ்? 100 மிஷின்ஸ். ஓகேவா? ஒரு நாள்ல வந்து ஒன் டேக்கு வந்து அவங்க 8 ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ 25 டேஸ்க்கு எவ்வளோ? 200 ஹவர்ஸ். ஸோ ஒரு மிஷினுக்கு 200 ஹவர்ஸ் ஆகுதுன்னா 100 மிஷினுக்கு எவ்வளோ? 20,000 ஹவர்ஸ். இது ஸ்டெப் ஒன். ஓகே. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, ஒரு நாளைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? 750 மிஷின் ஹவர்ஸ் தான். அதே மாதிரி கம்பெனி எவ்வளோ ஒர்க் பண்றாங்க? 24 டேஸ். அப்போ 18,000 ஹவர்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இது. இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் டேஸ்ன்றனால ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ். அப்போ 24 டேஸ்ன்னு வரும்போது ஃபார் ஆக்சுவல் டேஸ்ன்னு வரும்போது 192 ஹவர்ஸ். ஒரு மிஷினுக்கு 182 ஹவர்ஸ்னா 100 மிஷின்ஸ்க்கு 19,200 ஹவர்ஸ். சி இங்க ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், பட்ஜெட்டட் ஒர்க்கிங் டேஸ், ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர் ரேட் பர் டே, இது மூணும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் எவ்வளோ? 18,000. budgeted hours worked எவ்வளோ? 19,200. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எவ்வளோ இங்க? 1 லேக். அதாவது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா டேட்டால 1,50,000 வந்து 20,000 ஹவர்ஸ்க்கா. ஓகே. அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,50,000 டிவைடட் பை 20,000 ஹவர்ஸ். அப்போ ஒரு ஹவருக்கு 7 ரூபாய் 50 பைசா ஆகுறதுன்னு சொல்றாங்க. அப்போ ஃபார்முலால நம்ம போட்டோம்னா 7.5 சாரி இன்டூ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்து இல்ல, இது ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஆமா, ஸ்டாண்டர்ட் ரேட். சிவா, ஆனா நம்ம இங்க ஹவர் தானே கண்டுபிடிச்சிருக்கோம் சிவா. ஓகே, இங்க டேஸா இருக்கிறது இங்க கனெக்ட் ஆகாதுன்றீங்களா? ஓகே, கனெக்ட் ஆகாது.
அப்போ இங்க வந்து அப்ப இந்த ஃபார்முலாவை தவிர இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல அதுக்கு அப்போ ஆ, ஆ, ஆ. ஆக்சுவலா நான் வந்து ம், ம், ம். சிவா அந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு அப்புறம் சென்ட் பண்ணுங்க சிவா. ஆ, சரி, ஓகே. ஓகே, ஓகே. சரி. ஒரு ஓகே. இப்போ இங்க வந்து ம், இங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்காங்கன்னா, இந்த 18,000 ஹவர்ஸ் அதாவது இந்த ஃபார்முலா ஆக்சுவலா இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இதோட இன்னொரு ஃபார்முலா சொல்றேன். ஒரு 3 ஃபார்முலா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அது ஒரு 2, 3 வாட்டி கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஓகேவா? இப்போ சிவாக்கு நான் ஷேர் பண்ற மாரி அந்த சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எனக்கு அது ரீகலெக்ட் பண்ண முடியல குயிக்கா. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இன்டூ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ். இது இன்னொரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா மெஜாரிட்டி நான் ஒர்க் அவுட் பண்ண சிஏமெடில கூட ஒர்க் அவுட் பண்ணேன். இது கரெக்டா ஃபிட் ஆன் ஆகும். இது எக்செப்ஷனல் கேசஸ் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்றேன் இத சிஏ மெட்டீரியல்ல. நான் சிஏல சொல்லி தரும்போது மெஜாரிட்டி இது ஒர்க் அவுட் ஆச்சு. இது என்னமோ நான் இந்த நம்ம மெட்டீரியல்ல அந்த மாதிரி ஓவர் கம் பண்றேன். ம், ம். இது வந்து கேலண்டர் வேரியன்ஸ்க்குன்னு இவங்க கொடுத்துருக்காங்க சிவா. இந்த அப்ரோச்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கே இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ம், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல எனக்கு. இது வந்து நான் சிஏ புக்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஆக்சுவலா நம்ம ஆன்சர் நான் பார்க்கல. நான் இதை அப்படியே டைரக்டா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட். இந்த ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னா கேலண்டர் வேரியன்ஸ் வந்தா எப்பவுமே நம்பர் ஆஃப் டேஸ்ல தான். இந்த ஃபார்முலா தரவு பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆர் ஆக்சுவல் டேஸ்க்கு ஒர்க்கிங் கரெக்ட். பட் இந்த கேலண்டர் வேரியன்ஸ்க்கு இந்த இந்த ஸ்டெப்ஸ் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இதையும் நான் ரெட்ல மார்க் பண்றேன். நான் எனக்கு இப்போ சிலது ஒர்க்கை ரீகலெக்ட் பண்ண முடியல சில விஷயம். பட் இந்த ஸ்டெப் ஒன் புரிஞ்சுது எல்லாருக்கும். ஒரு மிஷன் 25 டேஸ், அதாவது இது பட்ஜெட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூல போட்டிருக்கேன். ஓகே, இது ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கேன். இது ரெண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இதுல தான் டவுட் இருக்கா? இதுல டவுட் இல்ல. மித்ராக்கு இந்த இது ரெண்டுல டவுட் இல்லல்ல? ஓகே, இது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு.
இது வந்து நம்மளோட நார்மல் லேபர் காஸ்டிங்ல இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். பட் இது இப்படி ஃபார்முலால கனெக்ட் பண்றது மட்டும் நான் ரீக்ளாரிஃபை பண்ணிக்க சொல்றேன். ஓகே. சேல்ஸ் வேரியன்ஸ் எல்லாரும் தரவா இருக்கீங்களா? சிவா இந்த வாட்டி சேல்ஸ் வேரியன்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க சிவா? ஜூன்ல என்ன கேட்டிருந்தாங்க? ஃபுல் சேல்ஸ் வேரியன்ஸா? இந்த சேல்ஸ் மார்ஜினா? ஓகே, மார்ஜின். ஓகே. மார்ஜின்லாம் நீங்க தரவுல மித்ரா, கீர்த்தனா, நந்தனா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? மார்ஜின் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு நினைக்கிறேன்ல. அதுல ஏதாவது டவுட் இருக்கா கீர்த்தனா உங்களுக்கு? மார்ஜின்னாலே அந்த ப்ராஃபிட் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணும். ஓகே. ஓகே, இது நான் வந்து இது எழுதிட்டீங்களா எல்லாரும் நோட்ல? இது எழுதிக்கோங்க. நம்ம வந்து சிஎம்ஏ மெட்டீரியல் படி சிலது போனோம்னா நம்ம போற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். எம்சிக்யூஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கொடுத்துட்டு ஃபிக்ஸ்டோட ரேட் பர் ஹவர் கொடுத்தானாக்கா கெப்பாசிட்டி வேரியன்ஸ் இப்படி எடுத்துக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீக்ளாரிஃபை அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க இது படிங்க. ஓகேவா? சேல்ஸ் வேரியன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நான் என்னெல்லாம் கன்க்ளூட் பண்றேன்னா லேர்னிங்ஸ் கெப்பாசிட்டி வேரியன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மைனஸ் ரிவைஸ்ட் பட்ஜெட் யூனிட்ஸ். பட் இந்த ஆக்சுவல் ஹவர்ஸ் 30 எப்படின்னா ஒரு வாட்டி ஐ சிட் அண்ட் லுக் இன் டு இட். ஓகே, ஆனா இதுக்கு ஒரு ஒர்க்கிங் இருக்கு, ஞாபகம் இருக்கு. எக்ஸாக்ட்லி ரீகலெக்ட் பண்ண முடியல. 30 ஹவர்ஸ் இது என்னன்னு பாக்குறேன். அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் த மந்த் சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி வேரியன்ஸ்ன்றது 1001 இன்டூ 1800 மைனஸ் 1920 யூனிட்ஸ். ஓகேவா? இது நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். பட் ஃபார்முலா சச் நீங்க நல்லா இந்த ஃபார்முலாவை கெப்பாசிட்டி வேரியன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கேலண்டர் வேரியன்ஸ்ல தான் இப்ப டேஸுக்கு. இதுல வந்து ஐ வில் ரீகன்ஃபார்ம் ஆன் இந்த ருபீஸ் 2 எப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க ருபீஸ் 2 எப்படின்னா. நானும் இதுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சேல்ஸ் வேரியன்ஸ் முடிச்சாச்சு. இன்டர்பிரேஷன் ஆன் வேரியன்சஸ் அண்ட் இன்ஃபரன்சஸ் ட்ரான். இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவா இது தேரி தான் சிவா, இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி ஓரளவுக்கு யுவர் பெட்டி வெல். அதனால பாருங்க, இருக்கணும்னா இருந்துங்க, இல்லைனாலும் நாட் அ ப்ராப்ளம். எனக்கு அது மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் அதில் எனக்கே கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா சிவா. நான் பார்க்குறேன், எக்ஸல் ஃபைல் சர்ச் போட்டேன் நான். நம்ம லாஸ்ட் மினிட் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, டிசிஷன் எடுக்கிறது கரெக்டா? குட். இப்போ இன்டர்பிரிட்டேஷன்ன்றது இப்போ ஸ்டேஜ் 1ல நம்மளுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது. ஸ்டேஜ் 2ல இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா, நான் வேரியன்சஸ்லாம் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட அப்சர்வேஷன் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸ்ல ஐடில் டைம் எப்பவுமே அட்வர்ஸா தான் இருக்கும் கண்ணா. ஓகே, ஐடில் டைம் இவ்வளவு வருது, அட்வர்ஸ் வருதுன்ற மாதிரி கம்பெனியோட சிஇஓ உங்ககிட்ட சொல்றாங்க மித்ரா. ஓகே கீர்த்தனா, நீங்க அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? எப்படிலாம் அதை வந்து கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும்? எந்த ஃபேக்டரை பார்த்து அதோட கோர் ரீசனை நீங்க கண்டுபிடிக்கலான்றத பத்தி பேசுறதா இன்டர்பிரிட்டேஷன்ஸ். புரியுதா? ஓகே, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேரியன்சஸ் அண்ட் இன்ஃபரன்ஸ் கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி டாபிக். டக்குன்னா நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்காது. ஆன்சர் கிடைச்ச ஆன்சரும் நம்ம கரெக்டாக தான் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும்.
ஆனா ஒன்ஸ் ஒரு பிராக்டிஸ் கிடைச்சு ஒன்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருது அப்படின்னா சூப்பரா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆஃப் சாப்டர் இன்டர்பிரட்டேஷன்ஸ் இதுல கொஞ்சம் நிறைய தியரி இருக்கும். நிறைய வந்து சில நியூ நியூ டெர்மினாலஜிஸ் நம்ம பார்ப்போம். சிலது வந்து 4 வாட்டி படிச்சாதான் புரியுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டாபிக். ஓகே. ப்ரெடாமினண்டா தியரி மாறின்னு சொல்றதை விட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஒரு நம்பர்ஸை பத்தி தே வில் டாக். நம்பரோட ட்ரெண்டை பத்தி பேசுவாங்க. டவுன்ஃபால் எதனால வந்திருக்கு, ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன் இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேவிங்ஸ் எப்பவுமே பட்ஜெட்டை விட ஆக்சுவல் கம்மியா இருக்கிறது காஸ்ட் எப்பவுமே நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் செல்லம், வெரி குட். எல்லா சுச்சுவேஷன்லயும் செட் ஆகாது. எந்த சுச்சுவேஷன்ல செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க, செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மித்ராவும் பதில் சொல்லணும், கீர்த்தனை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரா சரி செல்லமா? ஏன் பாவம் நந்தனா போயிட்டாங்க? ஷீஸ் மிஸ்ஸிங் இட் சொல்லலாம். கீர்த்தனா, நீங்க சிடபிள்யூ எல்லாம் விடக்கூடாது. சூப்பரா சொல்றீங்க. சரியா? எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிச்சிடுங்க இன்டர். சூப்பரா சொல்றீங்க, நல்லா யோசிக்கிறீங்க. அதாவது பட்ஜெட்டட்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேவிங்ஸ் வந்துட்டே இருக்கு, ஃபேவரபிளாவே வந்துட்டே இருக்குன்னா ஹாப்பி ஆயிடக்கூடாது. அதை ப்ரோம் பண்ணணும். பட்ஜெட் பண்ணும்போது நம்ம பண்ற ட்ரெண்ட் எடுத்திருப்போம்ல, ஒரு 5 வருஷத்தோட ட்ரெண்டோ ஏதோ ஒன்று எடுத்திருப்போம்ல, அந்த ட்ரெண்டே கரெக்டான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் கான்ட்ராக்டே முடிஞ்சு போயிருக்கும்டா அந்த சப்ளையரோட, ஆனா பட்ஜெட் பண்ணியிருப்போம். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம வந்து எடுக்கிற டேட்டாவை எங்கேயோ தப்பா எடுத்திருக்கோம்னு. கரெக்டா? இன்னொன்னு என்ன தெரியுமாடா ப்ராப்ளம்? பட்ஜெட் பண்றவங்களே வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்ண மாட்டாங்க. பட்ஜெட் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, வேரியஸ் அனாலிசிஸ் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, வேரியஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றவங்க ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அதுக்கு கமெண்ட்ரி கொடுத்தவங்க இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி த்ரீ வே கனெக்ட் லைவா, இது லைவா வந்து இது மாதிரி நடக்கும் கண்டமா. பட்ஜெட் பண்றவங்க ஒரு டீமா இருப்பாங்க, பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். ஆக்சுவல் ப்ராசஸிங் டீம் ஒரு டீமா இருப்பாங்க. ஓகே. இது ரெண்டுத்துக்குமான கனெக்ட் இருக்குல்ல, டிஃபரன்ஸ் எடுத்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றாங்க இல்லையா, மேனேஜ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒருத்தர் டீமா இருப்பாங்க. அனலைஸ் பண்றவங்க ஒரு டீமா இருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டீமா இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு கேப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க மித்ரா? மித்ரா, இந்த இது ஃபுல்லாவே கேள்வி பதில் தான்டா. உங்களுக்கு முடியுமா? முடியறதா ஹெல்த்? ம். எப்படிடா? ஒரே கம்பெனியோட ஒரு ஒரு கம்பெனியோட காஸ்ட் சென்டரோட டீடைல 4 பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூல பண்றாங்க செல்லம். அது எப்படி நம்ம அது கரெக்டா நீங்க சொல்றீங்களா? ம். ஆ, வியூஸ் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனாலன்னு சொல்றீங்கல்ல, அதனால கம்பெனிக்கு என்ன ஆகுறது? இப்ப சேவிங்ஸ்ன்னு காமிக்கிறாங்கல்ல செல்லம்மா, யோசிப்பாரா? ஒரு கான்ட்ராக்டே முடிஞ்சு போயிடுது செல்லம், ஆனா அந்த கான்ட்ராக்டுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ அந்த பட்ஜெட்டிங் டீமுக்கு என்ன லேக் ஆகுறதுன்னு நினைக்கிறீங்க? என்ன? ஆ, கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் த பிஸ்னஸ். பிஸ்னஸ் பத்தி நாலேஜ் தெரியணும்டா. இப்போ நான் வந்து ஒரு ஒரு சிமெண்ட் எடுத்துக்கோங்களேன், சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் லைனுக்கு போறேன். ஆ, அத பத்தி நாலேஜ் நான் கண்டிப்பா வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்குலாம் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போன உடனே நம்மளாலலாம் பிக் பண்ணிக்க முடியாது. பட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 4 months நம்ம குவிக்கா அந்த பிசினஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த பிசினஸோட காம்படிட்டர் யாரு, இந்த கரண்ட் பிசினஸ் யார் யார் கூடலாம் மெட்டீரியல் வாங்குறாங்க, எவ்வளவு வருஷ கான்ட்ராக்ட், குவாலிட்டி தானா, இல்ல
கான்ட்ராக்ட் எவ்வளவு வருஷம் நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஓகே, என்னெல்லாம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்றத டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து அந்த பிக்சரை மைண்ட்ல எடுத்துட்டு வந்துடணும். சிடபிள்யூட பேசிக் ரெக்வசிட் இது, ஓகேவா? இன்டர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் சொல்றான், நாட் அ ஃபைனல். இன்டர் காஸ்ட் அக்கௌண்டோட பேசிக் ரெக்வசிட் என்னன்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ள போறீங்களோ இல்ல கார்பரேட்டாவே இருக்கட்டுமே, குவிக்கா யூ ஷுட் பி ஏபிள் டு கம் அப் வித் த பிஸ்னஸ் எங்க ஸ்டாண்ட் ஆகுறது. இந்த பிஸ்னஸ் இப்ப நான் எனக்கு ஒரு காஸ்ட் சென்டர் கொடுப்பாங்க இல்லையா? இப்ப பட்ஜெட்டிங்னா எங்களுக்கு காஸ்ட் சென்டர் கொடுத்துருவாங்க, இந்த காஸ்ட் சென்டர் உங்களோட இன்சார்ஜ்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த காஸ்ட் சென்டரோட எண்ட் டு எண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்லலாம். அந்த காஸ்ட் சென்டரோட எக்ஸ்பென்சஸ் என்ன, இந்த எக்ஸ்பென்சஸ்க்கான சம்டைம்ஸ் ரெண்ட் இஸ் அ காஸ்ட் இல்ல, ரெண்ட்டுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கான்னு நான் கேட்கணும், ஓகேவா? இப்போ வந்து இஃப் தே சே வந்து நோ இட்ஸ் அ லீஸ் காஸ்ட்னா லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கான்னு கேட்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இந்த கிளீனிங்காக நான் வந்து மாசம் மாசம் வந்து 400 rupees இது பண்றேன்னா அப்ப கிளீனிங் கான்ட்ராக்ட் இருக்கான்னு கேட்கணும். These are the questions that should be raised by a cost accountant who would understand the big picture of the company. இப்போ ஒரு காஸ்ட் சென்டரோடது நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கணமா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஒரு 4 டிவிஷன் இருக்குடா, ஓகே, ஒரு டிவிஷன் நீங்க பாக்குறீங்க, ஒரு டிவிஷன் கீர்த்தனா பாக்குறாங்க, ஆஃப் த சேம் அம்பரலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சப்ளையர்ஸா இருக்கட்டும், அவங்களோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும், ரொம்ப வேரி ஆகாது, வேரி ஆகும், ரொம்ப வேரி ஆகாது. அப்ப என்ன ஆகும், நாலேஜ் ஷேரிங். அப்ப என்ன பண்ணும், யூ ஹேவ் டு டாக் டு த பீப்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பீப்பிள்னா எல்லாருக்கிட்டையும் இல்ல, அந்த பிசினஸ் தெரிஞ்சவங்களோட பேசணும். யூ ஷுட் கெயின் நாலேஜ். நாலேஜ் கெயின் ஆகும்போது என்ன ஆகும், ஓகே, இந்த நம்மளுக்கு பட்ஜெட்ல இவ்வளவு, போன வருஷம் பட்ஜெட்ல இவ்வளவு இருக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்கணும், இந்த காஸ்ட் இந்த வருஷம் வரப்போறதுன்னா அதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கான்னு கேட்கணும். ஓகே, கான்ட்ராக்ட் இருந்து அதை ஸ்க்ரூட்டனி பண்ணி கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். நிறைய இடத்துல இந்த சேவிங்ஸ் ரீசன்ஸ் எப்படி தெரியுமாடா வருது, ஒண்ணு கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க, ஓகே, அப்ப என்ன ஆயிடும், அது எக்ஸஸ் பட்ஜெட்டிங் தானே அந்த இடத்துல. அதே அமௌண்ட்டை வேற ஏதோ விஷயத்துக்காக இன்கர் பண்றதுக்கான அந்த அமௌண்ட் தப்பா போய் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கு நம்ம சொல்லலாமா? கரெக்டா? புரியுதாடா அந்த கனெக்ட்? சோ அப்ப என்ன ஆகும், இங்க ஓவர் பட்ஜெட்டிங்கா இருக்கிற ஒரு அமௌண்ட் கொஸ்டின் கேட்பாங்க சிஏஓ, என்ன நீ காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து என்ன பட்ஜெட் பண்ண, ஏன் வந்து நீ கான்ட்ராக்ட பத்தி கேட்கவே இல்ல அப்படின்னு நம்மள கொஸ்டின் பண்ணுவாங்க. வி ஹோல்ட் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்ணா. CWA இன்டர் இஸ் நாட் அ நார்மல் குவாலிஃபிகேஷன், இட் ஹோல்ட்ஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே. ஸோ யூ ஷுட் ட்ரை டு கொஸ்டின் தெம், கொஸ்டின் த டீம். மேனேஜரே கேட்கணும், என்ன சார் இதுக்கு பட்ஜெட் போடணும்னா எனக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க, இல்லைன்னா பட்ஜெட் போட மாட்டேன்னு சொல்லணும். வி ஷுட் பி ஸ்டபர்ன் எனஃப். இந்த மாதிரி பண்ணினானா வேரியன்ஸே வராதுடா. முதல்ல ஸ்டெப் நம்பர் 1. இப்போ கீர்த்தனா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு கேட்டு பண்ணும்போது பட்ஜெட் பக்காவா இருந்தா என்னடா ஆகும், வேரியன்ஸே இருக்காதா? கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன, வேரியன்சஸ் வராம நம்ம பார்த்துக்கணும் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட். ரெண்டாவது ஸ்டெப், சரி அப்படியே வேரியன்ஸ் வந்தாலும் திருப்பி சிஏவா சொல்லுவான், நீ தானே போட்ட பட்ஜெட். பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் டீம் ஃபுல்லா காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் தான் செல்லம் இருப்பாங்க. இப்போ காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே, நீங்க தான் பண்ணுவீங்க, ஓகே. உங்களை வந்து கேட்பாங்க சிஇஓ வந்து உங்க சீட்லயே வந்து கேட்பாங்க, சரி ஓகே வேரியன்சஸ் இருக்கு, இதுக்கு எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு உங்களை கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் நீங்க, யூ ஷுட் பி ஏபிள் டு சப்ஸ்டான்ஷியேட். இல்ல சார் இது வந்து ஆக்சுவலா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதா சொன்னாங்க, அதுக்கான இமெயிலும் போச்சு, ஆனா பட்ஜெட் ஃபைனலைசேஷனுக்கு அப்புறம் திடீர்னு லைக் ஏதோ ஒரு நோ ரீசன்ஸ்னால, வேலிட் ரீசன்ஸ்னால, குவாலிட்டிக்கும் ஏதோ ப்ராப்ளம்னால அந்த கான்ட்ராக்ட் வந்து அவ கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் அ வேலிட் எவிடன்ஸ் வித் மீ. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருக்கிற பட்ஜெட்டை வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்காக, கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கான இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஃபண்டிங் மூவ் பண்ணுவாங்க. புரியுறதா கண்ணா? இதெல்லாம் தான் நீங்க லைவா இன்டர்பிரேஷன் ஆஃப் வேரியன்சஸ்ல பண்ணுவீங்க. அந்த கமெண்ட்ரியிலே எழுதுவீங்க, திஸ் இஸ் மெயின்லி டியூ டு த no project likely to be extended and email confirmation received for the same during the budgeting phase. However, due to unavoidable circumstances or no due to ஏதோ some any reason, political reasons nala this contract has not been extended. So you have a evidence with you
யாரும் உங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுல வர வேரியன்ஸஸ் என்ன பண்ணுவாங்க? அப்ப கேட்பாங்க. அப்ப அந்த ஃபண்டிங் எடுத்து வேற ஏதாவது மூவ் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. நீங்க அத அனலைஸ் பண்ணிட்டு சொல்லணும். அப்போ யூ ஹேவ் டு ரைஸ் கொஸ்டின்ஸ். என்ன ஃபண்டிங்? ஏன் மூவ் பண்றீங்கன்னு கேட்கணும். So a cost accountant will be held fully responsible for the budgetary கண்ணா. பட்ஜெட்டிங் நம்ம கையில தான் கொடுப்பாங்க. எந்த கம்பெனி போனாலும் பட்ஜெட்டிங் யார் கையில கொடுப்பாங்க? அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பிளேஸ் a very important role. ஓகேவா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன் மித்ரா. இப்போ வேரியன்ஸ் வந்து ஜீரோவாவே வந்துட்டு இருக்குடா. மாசம் மாசம் மந்த்லி ஆக்சுவல் வர்சஸ் ஃபோர்காஸ்ட் பண்றச்சலம் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வேரியன்ஸே இல்லவே இல்ல. ஒரு 9th மந்த்ல நீ என்ன அப்சர்வ் பண்ணுவ? வேரியன்ஸே சுத்தமா இல்ல. 9 மந்த்ஸா அந்த பர்ட்டிகுலர் இதுக்கும் வேரியன்ஸே இல்ல. ஆனா திடீர்னு அதுக்கு மட்டும் கொஸ்டின் வருது. ஏன் இந்த லைனுக்கு வேரியன்ஸே இல்ல? இது நான் பட்ஜெட்டே பண்ணவே இல்லையே. சாரி, இது வந்து ஒரு நியூ ஐட்டம் ஆச்சே. இது பட்ஜெட்லயே காமிக்கல. ஏன் வேரியன்ஸே வரல அப்படின்னு கேட்பாங்க. நீ என்னடா சொல்லுவ மித்ரா? நீ உடனே என்ன பாப்ப? கஷ்டமா இருக்கா ரொம்ப? டாபிக் மித்ரா கேக்குறதா? மித்ரா? கீர்த்தனா மித்ரா இருக்காங்களா? மித்ரா என் வாய்ஸ் கேக்குறதா? இப்பதான்டா கேக்குறது. சொல்லுங்க. மித்ரா என் கொஸ்டின் கேட்டு புரிஞ்சுதா? என்ன பண்ணுவீங்க? பண்ண ஆனா திடீர்னு வந்து உங்களுக்கு சிஓ வந்து கேக்குறாங்க. எப்படி இது வேரியன்ஸ் இல்லாம இருக்கு? இத வந்து இது வந்து நியூ அடாக் ஆச்சே. அடாக் பட்ஜெட் ஆச்சே. அடாக் காஸ்ட் ஆச்சே. இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. எப்படி உங்கள பட்ஜெட்ல வந்து ஆனா எப்படி வேரியன்ஸா இல்லாம காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வருது. ஒரு நியூ காஸ்ட் ஆக்சுவல்ல வந்துட்டே இருக்கு செல்லம். ஆனா அது பட்ஜெட்ல இல்ல. ஆனா உங்களோட நீங்க பாக்குற இடத்துல 0 காமிக்குது வேரியன்ஸ். இதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கேக்குறாரு. என்ன இப்படி இருக்கு ரிப்போர்ட்ன்னு கேக்குறாரு. என்ன சொல்வீங்க? இல்ல செல்லம். பட்ஜெட்ல அந்த டைம்ல தெரியல நம்மளுக்கு. பட்ஜெட் பண்ற டைம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனாலும் அது பட்ஜெட் காஸ்ட்குள்ள இல்ல. ஆனா ஆக்சுவலா இது பெரிய வேரியன்ஸ் ஆக்சுவல் காஸ்ட் போயிருக்கு. ஆனா உங்க ரிப்போர்ட்ல அது அந்த வேரியன்ஸ்னு காமிக்கல. என்னவா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுடா. ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்னு சொல்றேன். என்ன ஆயிருக்கும்னா மித்ரா, இப்ப நீங்க ஒரு காஸ்ட் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஸ்ட் வேற யாரோ காஸ்ட் சென்டர்ல போய் கூட உட்காந்துட்டு இருக்கலாம். இப்ப கீர்த்தனா ஒரு காஸ்ட் சென்டர், மித்ரா ஒரு காஸ்ட் சென்டர்னா இந்த காஸ்ட் சென்டருக்கு வர வேண்டிய காஸ்ட் கீர்த்தனா காஸ்ட் சென்டர்ல போய் உட்காந்துருந்ததுன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் காமிக்காதுல்ல. அப்போ அங்க வேரியன்சஸ் வருதா? அப்போ வேரியன்சஸ் வரல. ஆனாலும் நீங்க என்ன எழுதணும்? டியூ டு காஸ்ட் சென்டர் issues, the actual amount has not hit the actual records. However, there is a adverse variance of so and so due to the cost not budgeted and not aware of this project during the time of budget ன்னு எழுதணும். புரியுதா கண்ணம்மா? இததான் சொல்லுமா வேரியன்சஸ் இன்ஃபரன்சஸ் ட்ரான்னு சொல்லுவாங்க. உங்க காஸ்ட் சென்டர்ல தப்பா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் மிஸ்டேக் இது. நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல படிக்கல. ராங்கான ஹெட்ல போய் உட்காந்துன்றோம். அந்த மாதிரி படிப்போம்ல. பிரேக் ஆகுதா ரொம்ப? ராங்கா இதுல போய் உட்காந்துன்றோம். அந்த மாதிரிலாம் படிப்போம் தெரியுமா? அந்த மாதிரி எரர்ஸ்லாம் கூட காஸ்ட் அக்கௌண்டன்ட் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேரியன்சஸ்லயும் இன்ஃபரன்சஸ் ட்ரான்லயும் படிக்க போறோம். புரியுதா கண்ணா? இதுல வந்து நீங்க நிறைய பாத்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ்லாம் கூட இருக்கும். ஒரு நிமிஷம். இதெல்லாம் நான் எடுக்கிறேன்டா. ஓகே, எஃபிஷியன்சிலாம் நான் எடுக்கிறேன். ரிவிஷுவலாம் எடுக்கிறேன். தியரி கொஸ்டின் வருமே.
இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா செல்லம்மா? ஹோம்ஒர்க் மித்ரா முடிச்சிட்டாங்க. நீங்க கீர்த்தனா? மித்ரா நீங்க முடிச்சிட்டீங்களா செல்லம்? போடணுமா? சரி, ஓகே. இன்டர்பிரிட்டேஷன் சம்ஸ் வந்து நீங்க போடலாம் ஆக்சுவலா. குட் டு கோ தான். எது உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க, நான் போடுறேன். இந்த சம்ஸ்லாம் நான் போடுவேன். யூ ஆர் அப்பாயிண்டட் as a மேனேஜர் ஆஃப் கெமிலியா, இதெல்லாம் நான் போட்டுருவேன். ஓகே, இந்த சம்லாம் நான் போடுறேன். ஈஸி சம்ஸ்லாம் பிக் பண்ணி போட்டுருங்க செல்லம் நீங்க. ஆ 550 மேல இந்த செல்லம் நான் வந்து உங்களுக்கு 49 கூட தியரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, எந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும் அதெல்லாம் சொல்றேன். இப்ப பார்க்கணுமா, இங்க சில டிஃபரன்சஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் தியரியில கேட்பாங்க. சரியா? இந்த பாண்டுரங்கன் ஓனர் ஆஃப் ரங்கா பென்ஸ் இருக்குல்ல, இதுல சம்ஸ், இதுல வந்து கொஸ்டின்ல இப்ப நம்ம இத்தனை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருந்தோமா, இனிமேல இருந்து நம்ம கொஸ்டின் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த கடைசியா அந்த மாதிரி போடும். இதெல்லாம் நான் போடுறேன்டா, நீ சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருங்க. ஆனா இதுல நீங்க இப்ப ஃபேவரபிள், ஃபேவரபிள், அட்வர்ஸ் அப்படின்றது இன்டர் லெவல் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மைல்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தா போதும். சரியா? ஆனா as a cost accountant நீங்க என்ன பண்ணணும்? You have to probe in depth and understand all these things. So interpret நான் இந்த சம் வரும்போது இந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்கு நான் சொல்றேன். இங்க கொடுக்கல இன்டர்பிரிட்டேஷனுக்கு, பட் ஐ வில் டெல் யூ. ஓகே, as an additional வேல்யூ அடிஷனா சொல்றேன். இங்கெல்லாம் அட்வர்ஸ் இருக்குன்னா யூசேஜ் வேரியன்ஸ்ல எங்கெல்லாம் வரும்னு சொல்றேன். ஓகேவா செல்லம்? ஓகேடா. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் இன்ஃபரன்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி வில் ஒர்க் அவுட் சம்ஸ். இன்னைக்கு அவ்வளோதான் கண்ணம்மா. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கொஞ்சம் நான் பார்க்குறேன். ஐ வில் சிட் அண்ட் லுக் இன் டு இட்.